உலகத்தின் முதல் பெண் போராளி யார் தெரியுமா? மகாபாரதம் என்பது எண்ணற்ற கதாபாத்திரங்களை தன்னுள் அடக்கிக் கொண்ட ஒரு ஞான சுடரொளி. மகாபாரதத்தின் எந்த ஒரு கதாபாத்திரத்துடனும் பொருந்தாத மனிதன் இந்த பூமியில் இதுவரை பிறக்கவில்லை என்று உளவியலாளர்கள் கூறுகிறார்கள். பீஷ்மரை போன்ற பெரியவர் இயல்பாகவே எல்லோர் வீட்டிலும் இருப்பார்கள். எல்லா தந்தையும் திருதராஷ்டிரர்கள்தான். மகனுக்கு பட்டம் சூட்ட விரும்பாத தந்தை இந்த உலகில் உண்டா? முரட்டு குணம் கொண்ட ஒவ்வொரு இளைஞனிலும் துரியோதனனை நம்மால் காண முடியும். கடமைக்கும் பாசத்துக்கும் இடையில் ஊசலாடும் ஒவ்வொருவரும் கர்ணனின் அம்சமாகவே நமக்கு தெரிகிறார்கள். விருப்பமே இல்லாமல் ஊழலுக்கு துணபோகும் ஒவ்வொருவரிடமும் துரோணரை நாம் காண முடியும். சகுனிகள் இல்லாத இடமே உலகில் இல்லை. இப்படி மகாபாரதத்தில் எத்தனையோ கதாபாத்திரங்கள் இருந்தாலும் பாஞ்சாலியை மட்டும்தான் உரிமை குரல் எழுப்பும் நவநாகரீக பெண்களின் முன்னோடி என்று நாம் சொல்ல முடியும். சீதை, தமயந்தி, நளாயினி மாதிரி துன்பங்களை வாய்மூடி மௌனமாக அவள் ஏற்றுக்கொள்ளவில்லை. உரிமை குரல் எழுப்புகிறாள். என்னை பணயம் வைக்கும் உரிமை தர்மனுக்கு ஏது? அவர் முதலில் தன்னை பணயம் வைத்தாரா? இல்லை, என்னை பணயம் வைத்தாரா? தன்னையே ஆடி தோற்ற ஒருவர் என்னை எப்படி பணயம் வைக்கலாம்? மனைவி என்பவள் ஒரு பொருளா? மனைவி மீதான கணவனின் உரிமை என்ன என்று நடுச்சபையில் நின்று நீதி கேட்ட முதல் பெண் போராளி பாஞ்சாலி. தனக்கு இழைத்த கொடுமைக்கு எதிராக போராடி பழி தீர்த்த முதல் பெண் போராளி பாஞ்சாலி. அதனால்தான் மகாபாரதத்தை பெண்ணுரிமை காப்பியமாக தமிழில் வடித்து தந்த சுப்பிரமணிய பாரதியார் இந்திய விடுதலை போராட்டத்தை பாரத போராகவும் பாஞ்சாலியை பாரத தேவியாகவும் உருவகப்படுத்தி பாஞ்சாலி சபதம் எனும் அமர காவியத்தை தமிழில் அளித்தார்.